அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன் கேரக்டர் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அவர் யாருன்னா just do or die man. காதல் மன்னன் படத்துல இல்ல வில்லனா பண்ண நம்ம கரண் சார் தான். ரஞ்சன் அந்த கேரக்டர் பத்தி பார்க்க போறோம். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த கேரக்டர் எப்படின்னு. ஸோ அதுதான் நம்ம வந்து அந்த கேரக்டர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீடைலிங்கா இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஸோ காதல் மன்னன் அந்த படத்துல வந்து அஜித் சார் வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட போய் கொடுக்கணும். இதை உங்க அக்கா இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனா ஹீரோயினுக்கு நிச்சயதார்த்தத்தில் பார்த்தோம். அஜித் சாருக்கு அதை பார்த்த ஃபர்ஸ்ட் நைட்லேயே லவ் வந்துடும். சரி யாரா மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தா அவர் தான் நம்ம ரஞ்சன், நம்ம கரண் சார் தான். அவர் பார்த்தீங்கன்னா பெரிய கார் ரேசர் அப்படின்னு சொல்லி தான் பில்டப்ல ஓப்பன் பண்ணுவாங்க. அதான் வந்து ஒரு மிகப்பெரிய ரேஸ் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த ஓட்டுற வண்டியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மாருதி 800. இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். ஸோ மாருதி 800ல ரேஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ட்ராக் சூட்டு, ஹெல்மெட்டு எல்லாம் போட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருப்பாங்க. என்னடா இது மாருதி 800 வந்து அதிகபட்சமே 100 கிலோமீட்டர் தான் ஓடும், அதுல என்ன பெரிய ரேஸ் அப்படின்னு நமக்கே ஒரு குழப்பம் வருது ரேஸை பார்த்தா. அதுல வேற இன்னொரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வேற. அது என்னன்னா அதோட கார்ல டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதால நமக்கே சிரிப்பு வந்துடும். என்னடா இது ரேடியோ புட்டி மாதிரி இருக்குது, இதை பார்த்தா டைம் பாம் அப்படின்னு. ஏண்டா 2 மணி நேரமா இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறுங்குண்டா? அதில் வர டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். ரேஸ் விறுவிறு ஓடிட்டு இருப்பாரு. கடைசியில் வந்து ஐயோ முடிக்க போறாரு அப்படின்னு முடிச்சதுக்கு மட்டும் டைம் வந்து ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு விளக்க வர சொல்லுவார். ஒரு இதை ரேஸை முடிக்கிறது வந்து 12 minutes 30 seconds ஆகும். ஆனால் நான் வந்து 12 minutes தான் வைப்பேன். 12 minutesல வந்து டைம் பாம் வச்சாதான் அதுக்குள்ள நம்ம சாவ போறோங்கிற வரி அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ரேஸ் இருக்காருங்க. ஜென்ரலா ரேஸ்னா ஒரு சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்கும். எப்படி இந்த காருக்குள்ள இது இருக்கணும், அது இருக்கணும், அதெல்லாம் ஒரு ரூல்ஸ் இருக்கணும். ஆனால் நம்மளே பாம்பே ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இருப்பாரு. இது என்ன கலாயினே தெரியல. சப்போஸ் பாம்பு வெடிச்சுன்னு வச்சுங்க, இவர் ரேஸ்ல விட்டாரு, கோட்டை விட்டாருன்னா பாம்பு வெடிச்சிடும். வெடிச்சது இவர் மட்டும் ஆகாம சுத்தி இருக்க ஆடியன்ஸ் பின்னாடி வர 4 வண்டி சேர்த்து போட்டு தள்ளிடுவாரு. இதெல்லாம் போலீஸ் கண்டுக்கா. போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் இவரை தான் முடிச்சுட்டு போனோம். முட்டா பயனுள்ள உங்க அறிவிலி அறிவு பேயில போவான் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அப்படியே ரேஸ்ல ஜெயிச்சு கப்போடே வராரு பொண்ணு பார்க்கறது. நிச்சயத்தை வந்து அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து அஜித் சார் அவருக்கு ஒரு என்கவுண்டர். அப்படியே அஜித் சார் வந்து டக்குனு மோதிடுறாரு. நம்ம அப்படிங்கிறாப்ல நம்ம கரண். அது அவரோட போறாப்ல, அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு. சரி அப்போ நிச்சயத்தமே முடிஞ்சிருது. அப்போ வந்து என்ன பண்றாரு, அம்மாவை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுக்கும் போது சைட்ல வந்து தன் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணை பார்க்கறாரு. லுக்க பாத்தீங்களா? உட்காந்துருங்க. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? சரசகுராரா பெரிய நிச்சயத்தை கலந்து பெரிய கேப் போல இருக்கு. அது பாட காலேஜ் போயிட்டு இருக்கு பொண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு என்கவுண்டர் நம்ம ரஞ்சன் கரனுக்கும் நம்ம அஜித் சாருக்கும். டாப்பன் அதே மாதிரி அவர் பாட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் போய் வேகமாக மோத வர்றாரு. அப்பயும் வந்து 2 பேரும் அப்படி குறைச்சிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அப்பதான் ஒரு காமெடியே. டக்குன்னு அவருக்கு ஒரு மொபைல்ல இருந்து அவங்க அப்பா கூப்பிடுறாரு. கூப்பிட்டோன்னா நம்ம ஆளு பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷ். Really? That's great. Hey, that's great. I love that. ஒரே வா, என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப் அப்படிங்கிறாப்ல. என்னன்னு பார்த்தா பெரிய லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து பெரிய கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்களாம். ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளா வந்து அமையாம இருந்தது. அது நிச்சயத்தை முடிஞ்சுவானதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரே சந்தோஷம். அப்ப சந்தோஷத்துல என்ன பண்றாரு, அஜித் சார் கூப்பிட்டு இவரே போய் பக்கத்துல போய் கடையில போய் வாங்க வேண்டியதானே, ஒரு நோட்டை கொடுக்குறாரு. 555 1 பேக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அது ஒரு அஜித் சார் வாங்கி கொடுக்குறாரு. ஒரு தம்ம வச்சுட்டு அந்த காலையோட கடலை போட ட்ரை பண்றாரு. ஆனா காலையில் உஷாரா என்ன பண்ணிருச்சு, இவன் பேச்ச ஒரு நிமிஷம் கூட கேட்க முடியல. இதை நைட்டு முடிவு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி போன ரிசீவர் எடுத்து வச்சு அது மட்டும் பட்டோடு தூங்கிடுச்சு. நிச்சயத்தான பொண்ணு கல்யாணத்துக்கு இவ்வளவு கேப் இருக்கு. மாப்பிள்ளை என்ன பண்ணணும், அப்பப்போ போய் மீட் பண்ணணும், வெளில கூட்டிட்டு போகணும். அப்படியே ஒரு இதுக்குள்ள ஒரு க்ளோஸ்னஸ் வந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது நம்ம ரஞ்சனுக்கு புரியல. டைம் பாம் வச்சு கார் ஓட்ட மட்டும் தான் தெரியுது. இந்த கேப்ல என்ன பண்ணாரு, நம்ம அஜித் சார் நடுவில் போட்டு கிடா வெட்டிட்டாரு. டெல்லி வரையும் கூட்டு போய் லைட்டா டச்சிங் வேலை பண்ணிட்டாப்ல. ஒரு 2 பேருக்கும் பத்திச்சு. இது தெரியாம என்ன பண்ணிட்டாப்ல நம்ம ரஞ்சன் அப்படியே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. நான் போய் என் ஃபியான்ஸை பார்க்கணுன்னா இல்லைங்க அப்படின்ட்டாங்க செக்யூரிட்டி. அதுக்கு டைலாக் பேசுறா பாருங்க, மேனேஜர் நீ எனக்கு கற்று கொடுக்காத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், யாரோன்னு நினைச்சு பயந்துட்டியா? நான் தான். மேனஸ்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். பாத்தீங்களா என்ன பண்றாருன்னு.
அப்புறம் இவர் மேனஸை பற்றி கீழே இவ்வளோ லெக்சர் எடுக்கிறாரு. அங்கே போனால் இவருக்கே மேனஸ் தெரியல, ஹீரோயினுக்கு காரி தூக்குது. ஆல்ரெடி தான் வந்து பொண்ணு கோவமாக இருக்குது தெரியுதுல்ல, விட வேண்டியறேன், என் ஃப்ரெண்ட்ஸில் உன்னை பார்க்கணும் கீழே வா அப்படிங்கிறாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் நான் வர முடியாது, நான் ஒன்றும் காட்சி பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி பல்பு வாங்கி கொடுத்து அனுப்புது. பார்த்தோம்னா வெறி வருது நம்மளுக்கு. வெறி வந்து என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அதை லண்டன் டாடி என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி வந்து பெரிய கான்ஃபரன்ஸில் உட்காந்துருக்காரு. மை டியர் சன் ஒய் ஆர் யூ லேட் அப்படிங்கிறாரு. டாடி நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புறாரு. என்னடா டாடி சன்னு ஒரு அளவும் புரியல. அதுக்கப்புறம் அவர் எதுக்கு திட்டுறாரு, இவன் எதுக்கு திட்டுறான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. திரும்ப போறாரு. சரி ரூம்ல, அவர் ரூமை பார்த்தீங்கன்னாலே நமக்கே வந்து சிரிப்பு வருதுங்க. என்னதான் ஒரு கார் ரேஸ் ஓட்டுறது, மாருதி கார் ரேஸ். ஆனா பாத்தீங்கன்னா டேபிள் முழுக்க கார் பொம்மை, போன் எடுத்தா கார், படுத்தா கார், என்னவோ பாத்தீங்கன்னா ஷூ மேக்கர் கூட அப்படி இருக்க மாட்டேங்க. அப்படி பார்த்தா ஒரே கார் மயமா இருக்கு. அதுல வந்து ஹேய் ஃபியான்ஸே தானே பார்க்கணும், இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லி போட்டோ காட்டுறாரு. போட்டோ காட்டுறவனுங்க நல்லா இருக்கா பாங்க, அவனுக்கு என்ன காஞ்சில பாக்குறாங்க. ஆனா கருமாத்திரம் குடிச்சவனுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க போட்டோ காமிச்சு விட வேண்டியதானே. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பல்லாட போட்டோ இருக்கு. அந்த போட்டோ தலையில வந்து இவர் கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு போட்டோ வைக்கிறாரு. பாத்தீங்களா அப்படிங்கிறாரு. அடே பேயில போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. அப்ப தச்சலா எட்டரா வரா நம்ம லண்டன் டாடி பார்த்துட்டு அட கருமாந்திரம் முடிச்ச மைசன் அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுட்டு போறாரு. இதை வேற அவனுக்கு எனக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு கேடு கட்ட நாய்ங்க. ஓகே அப்படிங்கிறாருங்க. நோ 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 அப்படிங்கிறாரு நம்மாலு. தயவுசெய்து பார்த்து தொலைங்க, தப்பா நினைக்கூடாது. இப்படிதான் இருக்கும்னு காமிச்சேன், அவ்வளவுதான். ஒரு இடத்துல வந்து அஜித் சார் வந்து ஹீரோயின் ப்ரொபோஸ் பண்ணிடுறாரு. ப்ரொபோஸ் பண்ணா ஐயோ என்னால முடியாது, எனக்கு ஆல்ரெடி நிச்சயாச்சு அப்படின்னு சொன்னாங்க ஹீரோயின். அவர் சொல்றாரு நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பந்தயம், இந்த பந்தயத்தில் மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களை அப்படியே விட்டுறேன், ஜெயிச்சுட்டா நான் உங்களை லவ் பண்ணி ஃபாலோ பண்றதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறாரு அஜித் சார். அது என்ன பந்தயம்னா, யார் ஃபோன் எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் சிவான்னு சொல்லணும், அப்படி சிவான்னு சொல்லலைன்னா நான் வின்னு அப்படிங்கிற அஜித் சார். அவரும் தான் மாறி நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. அப்போ டப்புன்னு நம்ம ரஞ்சன் கரண் என்ன பண்ணார், ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணோன்னா சிவா அப்படின்னா அப்படியே ஆடி போயிட்டாரு. இது சிவாவா, யாரா அது கொய்யால சிவா? அல்ல சிவா இருக்காரா? அங்க சுத்தி கடைசியில எனக்கே ஃபோன் பண்றியா? கீழ வச்சு நம்பர் தப்பாய் போச்சு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோன்னே திரும்ப ஃபோன் எடுத்து நம்ம ஒய்யா விவேக் அவர் தான் ஃபோன் எடுக்கிறாப்ல. சிவா ரொம்ப நல்ல பையன், லவ் பண்ணீங்க, லவ் பண்ண ஒரு இயர்ஸ் நாங்கள் மனசுல ஒரு பின்னாடி வருது அப்படின்னோடனே நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து விட்றாரு பாருங்க ஒரு ரியாக்ஷனு. இப்போ நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ரோமன் சாம், அந்த ரியாக்ஷனை அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே நம்ம கரண்ட் பண்ணிட்டாப்லங்க. அதெல்லாம் பாருங்க நீங்களே. சார் நம்ம விவேக் அட்ரஸையும் சொல்லிட்டாப்லே, முருகேசன் நகர் மேன்ஷனு எங்க பேரா நிற்கும்ட்டு. அதுக்கப்புறம் இதை கேட்டு நம்ம ரஞ்சன் கரன் சும்மா இருப்பாப்லையா, அவன் உடனே போறாரு மழையில பைக் ஃபைட் அப்படி டப்ப ஃபைட்டு நடக்குது. அப்புறம் கொஞ்சம் திடீர்னு அஜித் சார் முன்னாடி இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்சை வச்சுக்கிறாரு. அப்புறம் அஜித் சரிக்க முடியல, எதுக்கு அப்படி மூஞ்சை வச்சுக்கிறான் அப்படின்ட்டு ஒரு இது எடுக்கிறாப்புல சருக்கு அப்ப குத்திட்டானா? குத்துனதுக்கு அப்புறம் வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லி இவர் ஹாஸ்பிட்டல்ல போன் படுத்து கிடக்குறாரு. ஹாஸ்பிட்டல்ல வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா எஃப்ஒன் ரேஸ், கமான் 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 அப்படிங்கிற குதிரை வெட்டுற மாதிரி எஃப்ஒன் ரேஸை பார்த்துக்கிட்டு. அப்புறம் பார்த்து ஹீரோயின் வந்து பதட்டமாறாங்க, என்னாச்சுன்னு, எனக்கு ரொம்ப அடிபட்டு அப்படின்னு சொல்லி இன்னொன்று பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்க அப்படிங்கிறாரு. என்னங்க இது கொடூர வில்லனா இருக்காரு அப்படின்ட்டு நம்மளே பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிளாமர் வில்லனா இருக்காரு. பாருங்க நீங்களே. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்க மாட்டியா? அதாவது இந்த ட்ரெயின் இருக்கே, ட்ரெயின் பொண்ணு கடிக்குது, சுண்டு வரல அடி, அப்படியே அக்கிள்ஸ் பக்கிள்ஸ்லாம் காமிச்சிக்கிட்டு கம்பு கூட்ட வர திறந்து விட்டாரு. அப்புறம் ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா தெரிஞ்சு ஓடிட்டாங்க. வழியா கிளைமேக்ஸே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயாச்சும் இல்லை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது அஜித் சார் வந்து வந்துட்டாரு. இது மாதிரி வீட்டுக்கே வந்துட்டாரு டேரக்டா. என் பொண்ணு உங்க பொண்ணு என்னையா லவ் பண்ணுது, விட்டு தொலைக்கியா அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா சீனா போடுறாரு. ஆனா அப்ப லண்டன் டாடி என்ன பண்றாரு, பரவாயில்ல லவ் பண்ணானா அவரே நம்ம சேர்த்து வச்சிடணும். அப்புறம் திரும்ப பார்த்தா ரேஸ் கெட்டப்லேயே வராப்புல நம்ம ரஞ்சன் கரன். திரும்ப பார்த்தா கப்ப ஜெயிச்சு வந்திருக்காரு. டைம் பாம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாப்புல இருக்கு. வந்து திரும்ப ஐயோ நோ டாடி என்ன விட முடியாது, இல்ல இல்ல யோ அப்படிங்கிற ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. உன்னை கொல்லிட்டு நம்ம நானே சொல்லிடுவேன், நான் அப்பண்டா அப்ப சப்பெல்லாம் கிடையாது, அவன் எனக்கு இப்ப வேணும். இதுக்கு மேல பொறுக்க முடியாது சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணிருச்சு, சூசைட் அட்டம் பண்ணுது. அதை அஜித் சார் அப்படியே கண்ணாடியெல்லாம் உடச்சு காப்பாற்றிறாப்ல. சரி இதுக்கு மேல நம்ம ஹாஸ்பிட்டலுக்குலாம் போகணும் அப்படின்னு பார்த்தா அப்போ பார்த்தா கரண் சார் நம்ம ரஞ்சன் பார்த்தீங்கன்னா நல்லவனை மாறிட்டாரு. ரஞ்சன் நல்லவனா கெட்டவனா யோசிக்க இப்ப நோ டைம். பரவாயில்ல நீங்க 2 பேரும் வாங்க, உங்களே நான் போய் ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு 2 பேர் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போற வழியில் அந்த வேலை ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நான் டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்,
எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கூடாது, வாங்க 3 பேர் சேர்ந்து சாவோம் அப்படின்ட்டாரு. அப்போ வந்து திடீர்னு ஒரு வில்ல சிரிப்பு வர அஜித் சார் பார்த்துட்டு, ஏய் பண்ட நாங்கள் 2 ஒன்னாவே சாவறதுக்கு ரெடிடா அப்படின்னு சொல்லி கட்டி முடிச்சுட்டு, நீ டைம் பாம்போடு நாங்கள் சாகுறோம் அப்படின்னா ரஞ்சனுக்கு பாத்ரூம்லாம் வந்து போச்சு. ஐயோ இதை விட்டு தொலைக்கடா, சரி நான் சும்மா சொல்றா டைம் பாம்பலடா அது, கடவுளே என்னை காப்பாத்து, இறக்கி விடியா, நீ போடுறா நம்ம சாவண்டா அப்படிங்கிற. ஐயோ இதை விட்டு தொலைக்கடான்னு சொல்லி டைம் ஆஃப் பண்ணிட்டு, நான் ஏன்டா சாவணும் எவ்வளவு கிடைக்காதுங்கிறதுக்கு சொல்லி அதே மாதிரி கேட்க சிரிக்கிறாரு. இதுக்கப்புறம் அஜித் சார் பொறுக்க முடியல, ஆனா போன இன்னும் மூஞ்ச ரொம்ப நாள் நம்மளாலே பார்க்க முடியும்னு சொல்லி ஓங்கி பக்குன்னு வைக்கிறாப்புல வாச்சு ரோட்டுக்கு போறாப்புல அதோட பட முடியுது. இதுதான் நம்ம ரஞ்சனோட லவ் ஸ்டோரி. எப்படின்னா அப்பவும் ஒரு டைலாக் ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுக்குறாரு. ஒருத்தன் ரோட்ல எவனோ அனாம தான் போயிட்டு இருக்கான். அப்ப சொல்றான், யோ தயவு செய்து நிச்சயத்தை முடிஞ்சுன்னா அடுத்த 2வது நாளே தாலி கட்டுக்கடா, இந்த நிச்சயத்துக்கு கல்யாணத்துக்கு கேப் விடாதீங்களா, கேப் விட்டீங்கன்னா அவன் நடுவில் எவ்வளோ கோல் அடிச்சு போயிடுவான்டா அப்படின்னு சொல்லி சூப்பர் அட்வைஸ் கொடுக்குறாரு நம்ம ரஞ்சன். ஹலோ, நிச்சயதார்த்தம் நடந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடு, இல்லன்னா இவளுங்க கவுத்துருவாளுங்க. ஐ அம் விக்டிம் ஆஃப் டிலே. என்ன மனுஷன் ஆக முதல்ல ரஞ்சன் பார்த்தீங்கன்னா லூஸ் தனமா தான் இருக்காரு. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு நியாயம் இருக்கு. நிச்சயத்தா அவரு ஆட பொண்ண இன்னொருத்தன் பிக்கப் பண்ணானா எவனுக்கா இருந்தாலும் கோவம் தானேங்க வரும், நியாயம் தானேங்க இது, நீங்களே சொல்லுங்க.